பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சங்கீதக்காரன் உணர்றான், அவன் பாவி, அவன் பாவம் செஞ்சிட்டான், பாவிக்கு போய் வழியை காமிப்பாரா? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சொல்லுங்க, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏன் பாவிகளுக்கு போய் தெரிவிக்கிறார்? சரி, நீதிமானுக்கு தெரிவிச்சா பரவாயில்ல, பாவிகளுக்கு போய் தெரிவிக்கிறாரு ஏன்? சொல்றான், காரணத்தையும் சொல்றான். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஏன் பாவிகளுக்கு தெரிவிக்கிறார்? நீதிமானுக்கு தெரிவிக்கிறார்னா நம்ம சொல்லலாம், ஓ அவன் நீதினால தான் அவனுக்கு ஞானம் கிடைக்குதுன்னு. ஆனால் பாவிக்கு ஞானம் கிடைக்கிறப்போ நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர் என்பதனால தான் அவனுக்கு ஞானம் கிடைக்குது. என்ன சொல்லும்? கர்த்தர் நல்லவர். அதை தான் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய். கர்த்தருடைய சுவாபம் எப்படிப்பட்டதுன்னா, பாவிக்கு போய் வழியை தெரிவிக்கிற ஒரு சுவாபம் அவர்கிட்ட இருக்கு. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்படியே 9ஆம் வசனம், 9லிருந்து அப்படியே வாசித்து போகலாம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம்னு வந்துருச்சு, ஆனால் ஆங்கிலத்தில் he leads the humble, தாழ்மையுடையவர்கள் என்ற மாதிரி வருது பாருங்க. அப்படி கூட புரிஞ்சுக்கலாம், கனெக்ஷன் இருக்குது தாழ்மையுடையவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும். அந்த 2 வார்த்தைகளை வச்சு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் தாழ்மைன்ற அந்த கருத்தும் அங்கே இருக்குது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் போதிக்கிறார். 10ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். 11, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, என்னத்தையோ பெருசாக பண்ணிட்டான் பாருங்க. அதனால தான் சொல்கிறான், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உமது நாமத்தின் நிமித்தம் அதை என் மன்னித்தரலாம். பாவத்தினால் நீங்கள் ஞானத்தை பெற முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், உங்களை மன்னிப்பார். அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை மன்னிப்பார். 12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வாக்குத்தத்தம் எங்கெங்கன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் வசனத்தில் இருக்குது, 12ஆம் வசனத்தில் இருக்குது. 8ஆம் வசனம் காரணம் கொடுக்குது, ஏன் பாவிகளுக்கு போய் இவர் வழியை தெரிவிக்கிறாருன்னு. அவர் நல்லவர், அதான் காரணம். 12ஆம் வசனம் ஒரு கண்டிஷனை சொல்லுது, யாருக்கு வழியை போதிப்பாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எல்லாருக்கும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். திரும்ப திரும்ப இது வருது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த 8ஐயும் 12ஐயும் சேர்த்து வாசிக்கலாமா? சங்கீதம் 25, 8 வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். 12ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு